அடுத்து ஒரு ஹதீஸ் கேட்குறாங்க, ஒரு அரபிலே அனுப்பி, இந்த ஹதீஸ் சரியானதா என்று கேட்குறாங்க. எந்த ஹதீஸ்ன்னு சொன்னால், மண்கால ஹீன யும்சி சலாத மர்ராத்தின், யார் மாலை நேரத்தில் 3 தடவை சொல்கிறாரோ, என்ன சொல்கிறாரோ, அவுதுபி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று சொல்கிறாரோ, இது ஒரு துவா. அவுதுபி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ்வுடைய கலிமாக்களை கொண்டு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைத்த படைப்புகளுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு பாதுகாப்பு தேடுற துவா தான். அல்லாட்ட எல்லா படைப்புகளை விட்டும் அல்லாட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன் என்ற அர்த்தம் உள்ள இந்த துவாவை யார் ஓதுகிறாரோ, லம் எலுர்ஹு ஹுமத்துன், அவருக்கு எந்த ஒரு விஷகடியும் தீங்களிக்காது. இதை சொல்லிட்டு சாயந்தரம் சொன்னார்னு சொன்னால், லம் எலுர்ஹு ஹுமத்துன் தில்கல் லைலா, அந்த இரவில் எந்த விஷகடியும் தீங்கிழைக்காது என்று ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்க. இது சரியான்னு கேட்குறாரு. இந்த ஹதீஸ் திருமதியில் இருக்கிறது, அறிவிப்பாரெலாம் கரெக்டாக தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த ஹதீஸை பற்றி திருமதி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதை சுஹைலுங்கிறவர் அறிவிக்கிறாரு. சுஹைல் அபூ ஹுரைரா வழியாக அறிவித்ததாக இதில் சொல்லப்படுகிறது. ஆனால் அதிகமான அறிவிப்பில் பார்த்தோம்னு சொன்னால், சுஹைலை நேரடியாக அபூ ஹுரைராவை சொல்லாமல் சுஹைலுடைய சொந்த கூற்றாகத்தான் என்ன செய்கிறது வருகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றாக வரலை. அதிகமானவர் அப்படி அறிவிக்கிறதுனால இது ஆத்தன்டிக்கே ஆகாது. ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் மட்டும் சொல்கிறாரு, அதிகமான பேர் அந்த சஹாபியுடைய சொல்ல அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ அந்த சஹாபியுடைய சொல் என்பது தான் அதை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றதுனால இந்த ஹதீஸை நம்ம ஆதாரமாக எடுக்க முடியாது. ஆனாலும் இந்த கருத்தை சொல்லக்கூடிய வலுவான வேறு ஹதீஸ்கள் இருக்குது. நீங்கள் எடுத்துக்காட்டின இந்த ஹதீஸ் தான் தவறே தவிர இந்த துவா தவறு கிடையாது. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் சஹி முஸ்லீமில் வர்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன்னசில மன்சிலன், ஒருத்தன் ஒரு இடத்தில் போய் தங்குறான், புது இடத்துக்கு போகிறோம், ஒரு காட்டிலையோ மேட்லேயோ லாட்ஜிலையோ ரூம்லையோ ஒரு வெளியூரில் ஒரு வீட்லேயோ எங்கேயோ தங்குறோம். மன்னசில மன்சிலன், ஏதாவது ஒரு மன்சிலில் ஒருத்தன் போய் தங்குவானே ஆனால், சும்மா கால அவுதுபி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று சொல்வானேயானால், லம் எல்லுர்ஹு ஷைஉன், அவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. ஹத்தா எருத்தகில மின் மன்சிலிஹி தாலிக்க, அந்த மன்சிலில் இருந்து அவன் புறப்படுகிற வரை அவனுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக முஸ்லீமில் ஹதீஸ் இருக்கிறது. இது நம்ம என்ன செய்யலாம், இது ஆத்தன்டிக்காக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இதில் வருகிறது, 2 விதமாக வரல, முஸ்லீமில் இருக்குது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னொரு அதே முஸ்லீமில் வருது. அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு மனிதர் வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரை, நான் என்னை நேற்று இரவு தேள் கொட்டிருச்சு, நேற்று ராத்திரி என்னை தேள் கொட்டி விட்டதுன்னு அவர் சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்குறாங்க, அம்மா அளவு குளுத்த, நீ சொல்லியிருக்க வேண்டாமா, ஹீன அம்சைத்த, சாயந்தரத்தில் நீ சொல்லியிருக்க வேண்டாமா, அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று சொல்லியிருக்க வேண்டாமா? அப்படி சொல்லியிருப்பாயானா லம் தல்துர்ருக்க, உனக்கு அது இந்த கேடு வந்திருக்காதப்பா, உனக்கு இந்த தேள்கடியினால் ஒரு பாதிப்பு வந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை ஓதிட்டு நம்ம என்ன செய்யலாம், சாயந்தரத்தில் அந்த மாதிரி தேள் கடிக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் என்று சொன்னால், அதில் பொதுவாக பாதுகாப்பு தானே, எப்படினாலும் ஒதுக்கிடலாம்ல, எங்கே வேணாலும் தேள் வரலாம் தானே, அது மாதிரி இருக்கும் என்று சொன்னால், இது ஒரு ஆன்மீக விஷயமா இருக்கனால அல்லாஹ்வுடைய ரசூல் நம்ம நம்பணும். இதே மாதிரி ஓதிக்கொண்டு படுத்தால் அல்லாஹ் என்ன செய்வான், அதனால் எந்த ஒரு தீங்கு இல்லாமல் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்றதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது. நீங்கள் சுட்டி காட்டின ஹதீஸ் தான் அதில் டவுட் இருக்கே தவிர அந்த கருத்தில் உள்ள ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் இருக்குது. அதுக்கடுத்தது